Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது About Us Loveல எபிசோட் நம்பர் 5 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஃபாய் நம்ம ஹீரோயின் கிட்ட ஜயலு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜயலுவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. நர்ஸ் எல்லார்கிட்டயுமே ஜயலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நர்சஸ் சொல்றாங்க 3 நாளா இவங்க சாப்பிடவே இல்லை, ஏதோ ஒரு பவுல் வந்து உடைஞ்சிருச்சா, அந்த பவுல்ல தான் இவங்க சாப்பிடுவாங்களாம், அதனாலதான் இவங்க சாப்பிடாமலே இருந்திருக்காங்க. இப்பவுமே அவங்க எழுந்திருச்சதுக்கு அப்புறமா சாப்பிட கொடுத்தப்போ சாப்பிடவே இல்ல, அதனாலதான் இவங்க மயக்கத்துல இருந்து எழும்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ இவனோட பவுல் எப்படி உடைஞ்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட வீட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஜயலு கிட்ட இருந்த மாதிரி அதே பவுல் இருக்கும், அதாவது 2 பேர் இருக்கும்ல, ஒண்ணு நம்ம ஹீரோ கிட்ட தான் இருந்திருக்கும், இன்னொன்னு ஜயலு கிட்ட இருந்திருக்கும். இப்போ ஒரு பழைய விஷயத்த நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல யூஎஸ்ல தான் இருந்திருப்பாங்க. யூஎஸ்க்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் போகும்போது கூடவே ஜயலுவையும் கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. ஜயலுவுக்கு அம்மா அப்பா கிடையாது, ஆசிரமத்துல தான் வளர்ந்திருப்பாங்க. அவங்களதான் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் தத்தெடுத்து கொண்டு வந்து இதுதான் உன்னோட அண்ணன் அப்படின்னு நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவால ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி இருந்திருக்கவே முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணாம வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஜயலு கூட பழகிறதுக்கு ஓகே பண்ணி இருந்திருப்பாங்க. இங்க கட் பண்ணா எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ ஜயலு வந்து அந்த பவுல தவிர வேற எதுலயுமே சாப்பிட மாட்டாங்க, அந்த பவுல்ல மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பவுல்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பவுல வாங்கிட்டு நான் இதை கழுவி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போறாங்க. ஆனா ஜயலு கொடுக்கவே இல்லை, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா ஜயலு கொடுக்கவே இல்லையா. அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு சொல்றாங்க அவன் தான் தரமாட்டேன்னு சொல்லலாம்ல, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்போ இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் ஜயலு மேலதான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, தான் மேல பாசமே காமிக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஒரு நாள் நம்ம ஹீரோவை அட மழையில வீட்டு முன்னாடி முழங்கால் போட வச்சிருந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஜயலு கிட்ட சும்மா விளையாடி இருந்திருப்பாங்க, பவுல தூக்கி நான் வந்து ஆத்துல போட்டுட்டேன், அது ஆத்தோட போயிடுச்சு அப்படின்னு. அதுக்குதான் அவங்க அப்பா நம்ம ஹீரோவுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஹீரோ சும்மா தான் விளையாடினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஹீரோவுக்கு அவங்க அப்பா சான்ஸ் கொடுத்திருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜயலு அழுது அழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமலே வந்திருக்கும். இப்போ ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாங்க நீ அவனோட பவுல கொண்டு போயிட்டு ஆத்துல போட்டுட்ட, அவன் எவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்கான் அப்படின்றது உனக்கு தெரியுமா, அவன் கிட்ட இருந்ததே 2 பவுல், அதுல ஒன்ன நீ தூக்கி தூர போட்டுட்ட, இன்னும் ஒண்ணுதான் அவன் கிட்ட இருக்கு, அவனோட லைஃப் எவ்வளவு ரிஸ்க்ல இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க நிஜமாவே நான் அந்த மாதிரி பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாங்க ஆமா நீ பண்ணினாலும் பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு. ஹீரோவை நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோ உடனே ஆமா நான் தான் அந்த பவுல தூக்கி ஆத்துக்குள்ள போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோட அப்பா ஹீரோ ஒரு அடி அடிக்கிறாங்க. இதுக்கு மேல நீ வீட்டுக்குள்ள வரவே வரக்கூடாது, அவனுக்கு உடம்பு எப்ப சரியாகுதோ அப்பதான் நீ உள்ள வரணும், அது வரைக்கும் மழையில இங்கே முட்டங்கால் போட்டு நில்லு அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பவுல கையில எடுத்து வச்சு பாக்குறாங்க. இந்த பவுல் என்ன உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா ஜயலு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்துட்டு நெட்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணி எப்படியாவது அந்த பவுல ஒட்ட வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒட்ட வைக்கிறதுக்கு எந்த கம்முமே ஒட்ட மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினுக்கு விரக்தி ஆயிடுது. அதனால ஆன்லைன்ல ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது உடைஞ்ச பொருளை ஒட்ட வச்ச எக்ஸிபிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது அவங்க ஊர்லயே ஒரு உடைஞ்ச பொருளை ஒட்ட வச்ச எக்ஸிபிஷன் இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் அங்க கிளம்பி போறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையுமே பார்த்தா உடைஞ்சது தெரியாத அளவுக்கு அழகா அதை ஆர்ட் ஒர்க் பண்ணி ஒட்ட வச்சிருந்திருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அங்க நம்ம ஹீரோ வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நீ இங்க என்ன பண்ற, நான் என்ட்ரன்ஸ் ஓபன்ல இருந்துச்சு, உடைஞ்சு போன பொருள் எல்லாத்தையுமே ஒட்ட வைக்கிற எக்ஸிபிஷன் இங்க நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் உள்ள வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரெக்டா செக்யூரிட்டி உள்ள வராங்க. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, இது பிரைவேட்டா நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன், இங்க பப்ளிக் பீப்புள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு அப்புறம் எப்படி நீ உள்ள வந்த அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஏன்னா இந்த எக்ஸிபிஷனையே நடத்துறதே நான் தான் அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்குது. இப்ப ஹீரோ செக்யூரிட்டி கிட்ட சொல்லி விடுறாங்க ஹீரோயின் இங்கே இருக்கட்டும், அவ என்னோட கெஸ்ட் தான் அப்படின்னு. ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இந்த பொருள் உடைஞ்ச மாதிரியே தெரியலையே, இது அவ்வளவு அழகா ஒட்ட வச்சிருக்காங்க, எப்படி இதை பண்ணுனாங்க, இந்த டெக்னிக் மட்டும் எனக்கு சொல்லி கொடுப்பியா, ஏன்னா என்கிட்டயும் ஒரு பவுல் இருக்கு, அதை எப்படியாவது ஒட்ட வைக்கணும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் இந்த எக்ஸிபிஷனே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க இது கொஞ்சம் பேரால மட்டும்தான் பண்ண முடியும், இதை வந்து கோல்டு பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சுதான் ஒட்ட வைப்பாங்க, இது தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, என்னோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதனால
உனக்கு எதை ஒட்டணுமோ அதை என்கிட்ட கொடு, நான் அவங்க கிட்ட கொடுத்து ஒட்ட வச்சதுக்கு அப்புறமா உனக்கு சொல்றேன், நீ வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. நீ நிஜமாவே சொல்றியா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியான்னு. அப்போதான் நம்ம ஹீரோ அதுல ஒரு ட்விஸ்ட வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ என்னோட கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணணும், அப்படின்னா மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு. நம்ம ஹீரோயினோட நீ நிஜமா தான் சொல்றியா, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல எதுக்காக நீ போடுற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வந்து சரி ஓகே ஓகே உன்னோட கண்ணை மூடு, அதுக்கப்புறமா நான் கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் 1 2 3 கவுண்ட் பண்ணுவேன், அது வரைக்கும் உன்னோட வாயை என்னோட கன்னத்துல இருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ குனிஞ்சு நிக்கிறாங்க, ஹீரோயின் கிஸ் பண்றாங்க. ஹீரோ வந்து 1 2 3 கவுண்ட் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட லிப்ஸ ஹீரோட கன்னத்துல இருந்து எடுத்துடுறாங்க. இப்ப சொல்றாங்க, சரி ஓகே நான் உனக்கு கிஸ் பண்ணிட்டேன்ல, அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உண்மைதானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இதை எதுக்காக பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயின் கிஸ் பண்ணாங்க அப்படின்னா அலர்ஜி ஏதாவது வருதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா தொடும்போது அலர்ஜி வரல, கிஸ் பண்ணும்போது அலர்ஜி வருதான்னு செக் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி இருந்திருப்பாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு பாவம் தெரியாது. இப்போ ஹீரோயின் கிட்ட எந்த அட்ரஸ்க்கு உடஞ்ச பொருளை அனுப்பி வைக்கணுமோ அந்த அட்ரஸோட ஐடி கார்டை கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்போ ஹீரோ கிளவுஸ கலத்திட்டு கையில அலர்ஜி ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க. ஒரு துளி அலர்ஜி கூட இருக்காது. நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, ஹீரோயினால மட்டும் எனக்கு எப்படி அலர்ஜி வராம இருக்குது, அவளை மட்டும் என்னால டச் பண்ண முடியுது, அவ என்ன டச் பண்றா, என்ன அவளால கிஸ் பண்ண முடியுது, ஹக் பண்ண முடியுது, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க நெட்ல ஜயலுவோட பவுல் மாதிரியே ஏதாவது பவுல் கிடைக்குமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது மாதிரி எதுவுமே கிடைக்கல. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது ஜயலு கிட்ட இருந்தது உடஞ்சு போச்சு, இனி ஒண்ணு எங்க போச்சுன்னே தெரியல. இப்போ செக்ரட்டரி வந்து நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்றாங்க, உங்களை பாக்குறதுக்காக சேர்மேன் வந்திருக்காங்கன்னு. அதுக்கு ஹீரோவோட அம்மா, என்னால பார்க்க வர முடியாது, போ சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு செக்ரட்டரி சொல்றாங்க, ஜயலுவை பத்தின விஷயமா, அதனால நீங்க போகணுமா அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னு. உடனே நம்ம ஹீரோவோட அம்மாவும் கிளம்பி போறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா கேக்குறாங்க, சேர்மேன் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலி சேர்மேன் அப்படின்றது ஹீரோ தான். ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ எப்பவுமே சேர்மேன் தான் கூப்பிடுவாங்க. தன்னோட பையனை அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டா ஹீரோவோட அம்மாவுக்கு பிடிக்காது, அவங்கள எப்பவுமே டைரக்டர் தான் கூப்பிடணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவும் இப்ப ஹீரோவோட அம்மாவை டைரக்டர், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா, எப்போ இங்கே தான் தங்குவீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, என்ன நடந்தாலுமே நான் வீட்டுக்கு வர மாட்டேன் சேர்மன், உங்களுக்கு இப்ப என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துட்டு இந்த ஆர்ட் கேலரி வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு, லாஸ்ல போயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, என்னால முடியும், நான் இருக்கிறது வரைக்கும் இந்த ஆர்ட் கேலரியை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், உனக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், அதனால கண்டிப்பா நீ இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, எனக்கு தெரியும் அந்த பூனை இருக்கே அந்த ஜயலு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தானே நீங்க டென்ஷனா இருக்கீங்க, அவனோட இனி ஒரு பவுல் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, என்ன சொல்ற நீ, உன்கிட்ட இருக்கா, உடனே ஜயலுக்கு அதை கொண்டு வந்து கொடு, ஜயலுவோட உயிரே அதுலதான் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, டைரக்டர் அவனுக்கு அந்த பவுல் தேவை அப்படின்னா அவனை என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆர்ட் கேலரி உங்க கையை விட்டு போகாம பாத்துக்கோங்க, இந்த ஆர்ட் கேலரி இப்போ லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, அதை நான் தான் இத்தனை வருஷமா மேனேஜ் பண்ணி லாஸ்ட்ல இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஷேர்ஸ வேற யாருக்கும் வித்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோட அம்மா எவ்வளவோ கெஞ்சுறாங்க அந்த பவுல கேட்டு, ஆனா ஹீரோ கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ உட்கார்ந்து ஒரு பார்ல இப்ப குடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை ரொம்ப கேவலமா பேசி இருந்திருப்பாங்கல்ல, அதனாலதான் ஹீரோவுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அம்மா இன்னும் தன்னோட பையனை தன்னோட பையனாவே அக்செப்ட் பண்ணிக்காம இருக்காங்க. அதனாலதான் ஹீரோ ரொம்ப கோவமா இருக்காங்க. அந்த பவுல நம்ம ஹீரோ அவங்க அம்மா சும்மா கேட்டிருந்தாலே கொடுத்திருந்திருப்பாங்க, ஆனா அவங்க எனக்கு நீ முக்கியம் கிடையாது, ஜயலு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ ஆர்ட் கேலரிய பத்தி என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்காம கண்டிப்பா நான் அதை உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த டென்ஷன்ல தான் நான் உங்களுக்கு பவுல திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பஸ்லயே தூங்கிட்டு போறாங்க. அப்போ ஃபாய் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த பவுல் கிடைச்சிருச்சான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிரும், அதை வாங்குறதுக்காக தான் நான் ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், அதை சரி பண்ணி அவை வச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஃபாய் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இன்னும் அந்த பூனைக்குட்டி ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிடல, எனக்கு ஜயலுவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ எப்பதான் சாப்பிட போறானோ அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இப்ப நேரா ஹீரோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோவோட வீட்டுல ஒரு பார்சல் இருக்குது. நம்ம ஹீரோ சொல்றாங்க அந்த பார்சலை பிரிச்சு பாரு, அதுல நான் வந்து சரி பண்ணதா வச்சிருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு உள்ள இருக்கிறது அந்த உடைஞ்ச பவுல் தான் அப்படின்ற விஷயமே தெரியாது, வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ அந்த பார்சலை பிரிக்கிறாங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய பவுலை பாக்குறாங்களா. ஹீரோ கேக்குறாங்க இந்த பவுல் யாரோடது, இந்த பவுல ஒட்டுறதுக்காக தான் நீ என்கிட்ட வந்தியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஆமா, என் வீட்டு பக்கத்துல உள்ளவங்க இந்த பவுல வச்சிருந்தாங்க, அவங்க இந்த பவுல்ல தான் சாப்பிடுவாங்க, இல்லனா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனாலதான் நான் இந்த பவுல எப்படியாவது ஒட்டி வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், எனக்கு நீ ரொம்பவே பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கோவம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதனால ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பவுல கூட எப்படி பண்ணிருக்காங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதனால ஹீரோயினும் நம்பி கொடுக்கறாங்க. ஹீரோ அதை வாங்குற மாதிரியே போயிட்டு வாங்காம அப்படியே கீழே போட்டுடுறாங்க. பவுல் திரும்பவும் உடைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ பவுல் உடைஞ்சிருச்சு, ஆல்ரெடி அது நிறைய பீசஸா உடைஞ்சு அதை ஒட்டி இருந்துச்சு, ஆனா இப்ப திரும்பவும் அது உடைஞ்சதை ஒட்டணும் அப்படின்னா முடியவே முடியாது, இனி ஒட்டினா கூட இதோட ஒரிஜினாலிட்டி வராதே அப்படின்லாம் ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க எனக்கு தெரியாது, என்னோட கை தவறி தான் கீழே விழுந்து உடைஞ்சது, நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு. ஹீரோயின் இன்னுமே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜயலு பாவம் என்ன பண்ண போறான், அவனால இனி சாப்பிடவே முடியாதே அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. கூடவே இதே மாதிரி ரெண்டு பவுல் தான் உண்டா, ஒன்னு ஜயலு கிட்ட இருந்துச்சு, இன்னொன்னு எங்க போச்சுனே தெரியாதான், அந்த இன்னொன்னு நான் இனி எங்க போய் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாங்க அந்த இன்னொன்னு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே நம்ம ஹீரோயினை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பவுல காமிச்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஆமா ஜயலுவோட பவுல் மாதிரியே இருக்கே, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நான் உனக்கு இந்த பவுல கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால நான் உனக்கு இதை கொடுக்கறேன், ஆனா இதை யார் தந்தாங்க, எப்படி என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு எல்லாம் நீ கேட்க கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த பவுல நீ இங்க இருந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ரிச்சுவல் இருக்கு, அதை நீ முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பவுல இங்க இருந்து உன்னால எடுத்துட்டு போக முடியும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே என்னவா இருந்தாலும் சொல்லு, நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோயினோட கைய பின்னாடி பக்கமா கட்ட சொல்லிட்டு அதுல ஒரு பாக்ஸ வச்சு அதுக்கு மேல இந்த பவுல வச்சுட்டு ஹீரோயினை நிமிர்ந்து நிக்க சொல்றாங்க. அதுவும் உன்னோட முகம் வந்து நேரா பார்த்து இருக்க கூடாது, மேல பார்த்து இருக்கணும். இதே மாதிரி நீ கொஞ்ச நேரத்துக்கு நிக்கணும், ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு நிக்கணும். உன்னால இந்த பவுல்ல இப்படி நின்னு பாதுகாக்க முடிஞ்சதுன்னா மட்டும்தான் உன்னை இந்த பவுல நான் இங்க இருந்து எடுத்துட்டு போக விடுவேன், இதுதான் ஒரு ரிச்சுவல், நீ அசைய கூட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே ஓகே நான் பண்றேன்னு சொல்றாங்களா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கண்ணத்தை மேல் பக்கமா திருப்பி வச்சுட்டு உன்னோட கண்ணை மூடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் கண்ணை மூடுறாங்க. இப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஹீரோயின் என்ன மன்னிச்சிடு, எனக்கு உன்னால அலர்ஜி எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இனி ஒரு சான்ஸ் தேவை, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபேஸ் பக்கத்துல போய் நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சா 10 நிமிஷம் ஆயிடுச்சா போதுமா போதுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணை திறந்துட்டாங்க. டக்குன்னு ஹீரோயின் கண்ணை திறந்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ துடிச்சு போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கையில வச்சிருந்த பவுல் கீழே விழுந்துட கூடாது, ஹீரோவை எப்படி பிடிச்சு தள்ள முடியும் அப்படின்றதுனால அப்படியே அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி பக்கமா போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ விடுறதாவே இல்ல, ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டேபிள் இருக்கா, அந்த டேபிள்ல கொண்டு போய் பவுல வச்சுட்டு நம்ம ஹீரோவை அடுத்த செகண்டே பிடிச்சு தள்ளி விடுறாங்க. ஹீரோயின் தள்ளி விட்ட போஸ்ட்ல நம்ம ஹீரோ அதுல இருந்த பொருட்கள் மேல விழுந்துடுறாங்க. அங்க இருந்த நிறைய பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிஸ் பண்ணதுனால ரொம்ப பதட்டத்துல இருக்காங்களா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பவுல மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஏய் ஹீரோயின் எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உடைஞ்ச எல்லா பொருளையும் பாக்குறாங்க. எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு போயிருந்திருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பஸ்ல ஏறிட்டாங்க. ஏறி போகும்போது இந்த ஹீரோ எதுக்காக இப்படி பண்ணோம் அப்படின்னு லிப்ஸ தொடச்சிட்டு ஹீரோ கிஸ் பண்ணதை யோசிச்சு பாக்குறாங்க. அப்போதான் ஹீரோவை பிடிச்சு தள்ளும் போது அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சதே அது ஞாபகம் வருது. உடனே நெட்ல அந்த பொருட்களோட விலைய சர்ச் பண்றாங்க. எக்கச்சக்கமா இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து நான் ஒண்ணும் வேணும்னே அதை உடைக்கல, அவன் தானே என்ன கிஸ் பண்ணா அதனால தானே உடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மனசை சேர்த்திக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ உடைஞ்ச எல்லாத்தையுமே வீடியோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்து கேக்குறாங்க என்னாச்சு ஹீரோ இவ்வளவு பொருட்கள் உடைஞ்சிருக்கே எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எதுவும் பேசாதீங்க, இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. எடுத்த எல்லா போட்டோஸையுமே நம்ம ஹீரோயினுக்கு வரிசையா அனுப்புறாங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன இந்த பொருளோட விலை இவ்வளவா, இந்த பொருளோட விலை இவ்வளவா, இவ்வளவு பொருட்களை நான் உடைச்சிருக்கேன்னா ஐயோ என்னோட லைஃபே முடிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க. இருந்தாலும் இது ஏமேல உள்ள தப்பு கிடையாது அப்படின்னு கொஞ்சமா மனசை
தேத்திக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மனசே சரியில்லை, உடைச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸா தான் இருக்குது. இங்க கட் பண்ணா அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீங்க கவலையா இருந்த மாதிரியே தெரியலையே, இத்தனை பொருட்கள் உடைஞ்சிருக்கு, ஆனா நீங்க ஒரு துளி கூட அப்செட் ஆயிருந்த மாதிரி தெரியலையேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இந்த பொருள் எல்லாத்தையும் உடைச்சது அதே சேம் பொண்ணு தான். எனக்கு அவளை தொடும்போது அலர்ஜி வராத மாதிரி இன்னைக்கு அவளை வச்சு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், எனக்கு அலர்ஜி வரல, அதனால நான் இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கணும், எதுக்கு நான் கவலைப்பட போறேன், நான் கேஸ் எல்லாம் அவ மேல போட போறது கிடையாது, ஆனா அவளை நான் மிரட்ட போறேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்போ இருந்துதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை பயங்கரமா மிரட்ட போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோவுக்கு அலர்ஜி வராது அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க கட் பண்ணா ஹீரோவோட அம்மா ஜயலு கிட்ட நீ கொஞ்சமாவது சாப்பிடு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஜயலு ஒரு வாய் கூட வாங்கல, தண்ணி கூட இன்னும் ஜயலு குடிக்கவே இல்ல. ஜயலோட நிலைமை இன்னும் மோசமா போயிட்டே இருக்குதா. இந்த நேரத்துல கரெக்டா ஃபாய் அந்த பவுலோடி வராங்க. ஹீரோயின் ஃபாய் கிட்ட கொடுத்து பவுல குடுக்க சொல்லி இருப்பாங்க. அந்த பவுலை இப்போ ஃபாய் ஜயலு கிட்ட காமிக்கிறாங்களா. ஜயலுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்ப ஜயலு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, ஆக்சுவலி இந்த பவுல் எதனால ஜயலுக்கு முக்கியம் அப்படின்னா, ஜயலு வந்து ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது அவங்க கூட இனியொரு பையனும் இருந்திருப்பாங்க. அவங்க சொல்லி இருப்பாங்க, இந்த பவுலை தவிர நீ வேற எதுலயுமே சாப்பிடக்கூடாது, வேற யாராவது உனக்கு எதையாவது சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா, நல்ல விதமா உன்கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும், அதனால மட்டும்தான் அவங்க உன்கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாங்க, அதனால இந்த பவுலை தவிர இனி எந்த பவுல்லையுமே நீ சாப்பிடக்கூடாது, இதுல மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க. ஜயலுவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தன்னோட கூட பிறந்த அண்ணன் மாதிரி, அதனால ஜயலு வந்து அவங்க சொன்னதை இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பவுல் தங்கிட்ட கிடைச்சதுனால ஜயலு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோட அம்மா ஃபாய வெளியில கூட்டிட்டு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பவுல் ஹீரோ கிட்ட தானே இருந்துச்சு, அவன் கொடுக்கவே மாட்டானே, அவன் கிட்ட இருந்து நீ எப்படி வாங்கிட்டு வந்த, இத பாக்கும்போது உனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபாய் சொல்றாங்க, எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஆக்சுவலி ஹீரோ கிட்ட இருந்து என்னோட ரூம்மேட் தான் அந்த பவுல வாங்கிட்டு வந்தது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் கொண்டு வந்து கொடுத்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, என்னவா இருந்தாலும் சரிதான், நீ அவனை இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தது, அவன் கூடவே இருந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஒன்ன மாதிரி ஒரு நெய்பர் அவனுக்கு கிடைச்சதை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குது, இது வரைக்கும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இருந்தது கிடையாது, முதல்ல அவன் கூட நீங்க இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது, அதனால நீ இந்த காசை வச்சுக்கோ, ஜயலுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஃபாய் சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு காசெல்லாம் வேண்டாம், காசுக்காகலாம் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீ காசுக்காக எதுவும் பண்ணல அப்படின்னு, ஆனா என்னோட ஜயலுவை நீ காப்பாத்தி இருக்க, அதுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல, ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. ஃபாயும் அதை வாங்கிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்போ ஆன்லைன்லயும் போயிட்டு தான் உடைச்ச பொருட்களுக்கான வேல்யூவை பாக்குறாங்க. அது எக்கச்சக்கமா போகுதா. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இதுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு கூட என்னால கவுண்ட் பண்ண முடியல, என் லைஃபையே நான் அடகு வச்சா கூட இதை என்னால திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்ப நான் தூங்க போறேன் அப்படின்னு தூங்க போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க அம்மா கூட அப்படியே பயந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட அப்பா வந்து நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த கடனை திருப்பி கேட்கறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து எல்லா பொருட்களையுமே எடுத்து போட்டு எங்களோட பைசாவை தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அப்போ ஹீரோயினும் அவங்களோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, அழுது பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அது ஞாபகம் வந்து நம்ம ஹீரோயின் துடிச்சு போய் எழும்புறாங்க. ஐயோ மறுபடியும் அதே நிலைமைக்கு நான் வந்துட்டேனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருக்காங்க. அவங்க கிட்ட அசிஸ்டன்ட் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறாங்க. ஹீரோட அம்மா வச்சிருக்க மியூசியம் இருக்குல்ல, அங்க இருந்து நிறைய ஷேர்ஸ் அவங்க அம்மா வெளியில கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சதுல அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பொண்ணு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு யாரு அப்படின்ற டீடைல்ஸ் எதுவுமே யாருக்குமே தெரியாது. அவங்களோட நேம் மட்டும் தான் தெரியும், வேற அவங்கள பத்தின எந்த டீடைல்ஸுமே யாருக்குமே தெரியாது. ஈவன் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது கூட யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு பார்ட்டிக்கு அவங்க வராங்கன்றது மட்டும் தான் தெரியும். சோ அந்த பார்ட்டில போயிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஷேர்ஸ் எல்லாத்தையும் எதுக்காக அவங்க வாங்குறாங்க, அவங்க மனசுல என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம ஹீரோவோட டாஸ்கா இருக்கும். அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, எப்படி நீங்க இந்த பொண்ணை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு. இங்க சீன் கட்டாது. இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் உடைச்சாங்கல்ல அந்த பொருள் எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயினை போட்டு படாத பாடுபடுத்தி எடுப்பாங்க. இனிதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. சோ அடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.